உயர்ந்ததிலும் உயர்ந்த பகவான் பரம் பிதா பரமாத்மா சிவ தந்தையின் விசேஷமான குழந்தை. பரமாத்ம தந்தையின் அன்பிற்கு பாத்திரமான குழந்தை நான். உலகத்தில் கோடிக்கணக்கான ஆத்மாக்கள் இருந்தாலும் பரமாத்ம தந்தையின் பார்வையில் இருக்கின்றேன். தந்தையின் பார்வை என் மீது இருக்கின்றது. என்னை அவர் தன்னுடைய செல்லமான இனிமையான குழந்தையாக ஏற்றுக்கொண்டிருக்கின்றார். நான் பல கோடி மடங்கு பாக்கியசாலியான ஆத்மா. பரமாத்மா அன்பு உயர்ந்ததிலும் உயர்ந்தது, எல்லையற்றது. தந்தையின் அன்பானது என்னை அவர் பக்கமாக கவர்கின்றது. ஆத்மா நான். புருவ மத்தி என்ற சிம்மாசனத்தில் மிக பிரகாசமான ஒளிப்புள்ளியாக வீற்றிருக்கின்றேன். இதோ தந்தையை காண்பதற்காக கிளம்புகின்றேன். ஃபரிஷ்தா உடலோடு கிளம்புகின்றேன். வெண்மையான ஒளி உடலோடு ஆத்மா நான் ஃபரிஷ்தாவாக உயரே பறந்து செல்கின்றேன். ஸ்தூல உலகை கடந்து உயரே பறந்து செல்கின்றேன். வெண்மையான ஒளி நிறைந்த சூட்சம உலகத்தை அடைகின்றேன். இதோ தாயும் தந்தையுமான பாப் தாதா இரு கரம் நீட்டி என்னை வரவேற்கின்றார்கள். நான் விரைவாக பாப் தாதாவை நோக்கி செல்கின்றேன்.
ஃபரிஷ்தா நான் பாப்தாதாவின் கரங்களில் ஒன்றி விடுகின்றேன். பாப்தாதாவிற்கு எதிரே இருக்கின்றேன். பாப்தாதாவின் அன்பான திருஷ்டி, அவருடைய பார்வையில் அளவற்ற அன்பு தெரிகின்றது. என் மீது அவர் பெருமை கொண்டிருப்பதை நான் உணர்கின்றேன். பாபா, நான் பல கோடி மடங்கு பாக்கியசாலியான ஆத்மா. தங்களுடைய அன்பான வளர்ப்பில் நான் வளர்ந்து கொண்டிருக்கின்றேன். தந்தையே, உயர்ந்ததிலும் உயர்ந்த ஞானத்தை மிகவும் எளிமையாக எனக்குள் புகுத்தி இருக்கிறீர்கள். தெய்வீக புத்தியை அளித்திருக்கிறீர்கள். நான் விசேஷமான ஆத்மா. தந்தை எனக்கு தன்னுடைய திருஷ்டியின் மூலமாக அனைத்து குணங்களையும் சக்திகளையும் நிரப்பிக்கொண்டே இருக்கின்றார். எனக்குள் இருக்கும் சிறப்பு தன்மைகளை பார்த்து அவற்றிற்கு மேன்மேலும் சக்தி ஊட்டுகின்றார். நான் தனித்துவம் மிகுந்த விசேஷமான ஆத்மா. தந்தையே, தங்களிடமிருந்து சர்வ சக்திகளையும் நான் நிரப்பிக்கொண்டே இருக்கின்றேன். என்னை நான் நிரம்பியவனாக சக்திசாலி ஆத்மாவாக உணர்கின்றேன்.
वरदान लुटाने वाले, सद्ज्ञान सुनाने वाले, वरदान लुटाने वाले, सद्ज्ञान सुनाने वाले। आठों ही प्रहर मेरे तेरे ध्यान में लग जाए, वरदान लुटाने वाले, सद्ज्ञान सुनाने वाले। बिन मांगे वो पाया, जिसे ढूंढ रही दुनिया, उसने हमें अपनाया, उसने हमें अपनाया। कोई पूछे कौन मिला, मुख कैसे बतलाए, वरदान लुटाने वाले, सद्ज्ञान सुनाने वाले। चुप रहना चाहे हम, ये आंखें बोलती है, इनमें बसता है तो सब भेद ये खोलती है, सब भेद ये खोलती है। चेहरे की ये मुस्कान तेरा पता बता जाए, वरदान लुटाने वाले, सद्ज्ञान सुनाने वाले। किसी और ने ना देखा, बस हम और तुम थे जब, बदली जीवन रेखा, बदली जीवन रेखा। चमके क्यों ना भाग्य भला, भगवान जो चमकाए, वरदान लुटाने वाले, सद्ज्ञान सुनाने वाले, वरदान लुटाने वाले, सद्ज्ञान सुनाने वाले। आठों ही प्रहर मेरे तेरे ध्यान में लग जाए, वरदान लुटाने वाले, सद्ज्ञान सुनाने वाले, वरदान लुटाने वाले, सद्ज्ञान सुनाने वाले, वरदान लुटाने वाले, सद्ज्ञान सुनाने वाले, वरदान लुटाने
वाले, सद्ज्ञान सुनाने वाले। इस वर्ष में இந்த வருடத்தில் बाप दादा பாப் தாதா विशेष விசேஷமாக एक शक्ति ஒரு சக்தியை का वरदान भी दे रहे। வரதானம் கொடுக்கின்றார். मेरा बाबा कहेंगे என்னுடைய பாபா என்று கூறினீர்கள் என்றால் शक्ति हाजिर। அந்த சக்தி முன்னால் வந்து நிற்கும். மனதார கூற வேண்டும், मेरा बाबा नहीं, வெறும் என்னுடைய பாபா அல்ல. से कहा உளமாற கூறினீர்கள் என்றால், अधिकार रखा அதிகாரம் வைத்தீர்கள் என்றால் என்னுடைய பாபா. और शक्ति आपके आगे அப்பொழுது हाजिर हो जाएगी। சக்தியானது உங்கள் முன்னால் வந்து நிற்கும். वो कौन सी शक्ति? அது எந்த சக்தி? परिवर्तन की शक्ति। பரிவர்த்தனை சக்தி, மாற்றம் செய்யும் சக்தி. परिवर्तन की शक्ति में பரிவர்த்தனை சக்தியில், மாற்றம் செய்யும் சக்தியில் विशेष விசேஷமாக नेगेटिव को पॉजिटिव में चेंज कर। நெகட்டிவ் எதிர்மறையானவைகளை பாசிட்டிவாக நேர்மறையானதாக மாற்ற வேண்டும். नेगेटिव संकल्प நெகட்டிவான எண்ணம், नेगेटिव चलन எதிர்மறையான நடவடிக்கை, देखते அதை பார்த்தவுடனேயே पॉजिटिव में चेंज कर। அதை பாசிட்டிவாக நேர்மறையானதாக மாற்றுங்கள். पॉजिटिव देखना, बोलना, करना। பாசிட்டிவானதையே பார்க்க வேண்டும், பேச வேண்டும், செய்ய வேண்டும். सिर्फ शुभ भावना और शुभ कामना வெறும் द्वारा சுப பாவனை, जो दे சுபமான விருப்பங்கள் மூலமாக அனைத்தும் எளிதாகிவிடும். अपोजिशन आएगी, எதிர்ப்புகள் வரதான் செய்யும். लेकिन आपके परिवर्तन की शक्ति ஆனால் உங்களுடைய மாற்றம் செய்யும் சக்தியானது सहज सफलता உங்களுக்கு சகஜமான வெற்றியை கொடுக்க வைக்கும். तो समझा ஆகவே புரிந்ததா? वर्ष का विशेष वरदान இந்த வருடத்தின் விசேஷமான வரதானம் परिवर्तन शक्ति மாற்றம் செய்யும் சக்தி. को दृढ़ संकल्प से இதை திடமான எண்ணத்தினால் कार्य में लगाना காரியத்தில் ஈடுபடுத்த வேண்டும். से कोई भी மனதார मुश्किल बात आए, எந்த ஒரு கஷ்டமான விஷயங்கள் வந்தாலும், मुश्किल சொல்லப்போனால் बात नहीं होती। எந்த விஷயங்களும் கஷ்டமாக ஆகுவதில்லை, நீங்கள் ஆக்கிவிடுகிறீர்கள். शक्तिवान
நீங்கள் மாஸ்டர் சர்வசக்திவான். உங்களுக்கு முன்னால் मुश्किल किया, கஷ்டம் என்பது என்ன? आप एक गलती करते हो நீங்கள் ஒரே ஒரு தவறை செய்து விடுகிறீர்கள், और मुश्किल बना देते हो. கஷ்டமானதாக ஆக்கிவிடுகிறீர்கள். अचानक या अंधकार हो जाता है. பாருங்கள், திடீரென்று இங்கு இருள் வந்துவிட்டது என்று अगर कोई गलती से வைத்துக்கொள்வோம். अंधकार को भगाने लगे யாராவது தவறுதலாக இந்த இருளை अंधकार விரட்டுவதற்கான முயற்சி செய்தால் இந்த இருள் ஓடிவிடுமா? सही विधि है. சரியான விதிமுறை என்ன? आप रोशनी का स्विच நீங்கள் ऑन करो, வெளிச்சத்தின் சுவிட்சை अंधकार ஆன் செய்யுங்கள். அப்பொழுது में भाग जाएंगे. இருளானது ஒரு வினாடியில் ஓடிவிடும். तो आप वे ஆகவே நீங்களும் ये गलती करते हो. जो बात हो गई ना, இந்த தவறை செய்து விடுகிறீர்கள். उसके எது நடந்து முடிந்ததோ क्यों, क्या, कौन, कब, कैसे அதனுடைய ஏன், என்ன, எப்படி என்று ஏன் என்ற விஷயங்களில் சென்று விடுகிறீர்கள். छोटी सी बात சின்ன விஷயம் बड़ी कर देते हो, அதை பெரியதாக்கி விடுகிறீர்கள். और बड़ी बात तो मुश्किल होती है. பெரிய விஷயமானது கடினமாகி விடுகிறது. कर लो, சின்ன விஷயமாக ஆக்கிவிட்டீர்கள் என்றால் அது எளிதாகிவிடும். தந்தை बहुत सहज विधि மிகவும் சகஜமான शक्ति को விதிமுறை, कार्य में लगाने की எந்த ஒரு சக்தியையும் செயலில் கொண்டு வருவதற்கான விதிமுறை, सहज बताइए. மிகவும் சகஜமான விதிமுறையை தந்தை கூறியிருக்கின்றார். अपन ने தன்னுடைய मास्टर सर्वशक्तिवान மாஸ்டர் சர்வசக்திவான் व्यक्ति के நான் என்ற நினைவின் पर बैठ जाओ. சீட்டில் அமருங்கள். अगर इस सीट पर बैठेंगे இந்த சீட்டில் ஆசனத்தில் नहीं हो, அமர்ந்தீர்கள் என்றால் அப்செட் ஆக மாட்டீர்கள். सीट के अपसेट होते. சீட் இல்லாததனால் அப்செட் ஆகுகிறீர்கள். சீட் என்பது இருந்தால் அப்செட் ஆக மாட்டீர்கள்.
எப்போதும் குஷியில் நிறைந்திருக்கும் ஆத்மா. இந்த யுகமே மகிழ்ச்சியான யுகம். தந்தையின் துணை இருக்கின்றது. இனிமையான தந்தையை அறிந்த தெய்வீக குடும்பம் இருக்கின்றது. நன்மை மிகுந்த யுகம் இது. சங்கம யுகம், கல்யாணகாரி யுகம். ஒவ்வொரு காட்சியிலும் மிகுந்த நன்மை நிறைந்திருக்கின்றது என்பதை நான் நன்கு உணர்வேன். ஆஹா டிராமா, ஆஹா. ஆஹா பாபா, ஆஹா. ஆஹா நான். என்னுடைய நிகழ்காலமும் உயர்ந்ததாக இருக்கின்றது. என்னுடைய எதிர்காலமும் மிகவும் உயர்ந்ததாக இருக்கின்றது. தந்தையின் உயரிய காரியத்திற்காக தேர்ந்தெடுக்கப்பட்ட விசேஷமான ஆத்மா நான். தந்தை எனக்கு அன்பை வழங்கிக் கொண்டே இருக்கின்றார். அன்பு சுரூப ஆத்மா நான். ஆனந்த கடலில் மூழ்கி இருக்கும் ஆத்மா நான். முழு உலகத்தின் அனைத்து ஆத்மாக்களுக்கும் பரமாத்ம அன்பின் ஒளியை பரப்பிக்கொண்டே இருக்கின்றேன். தந்தையின் அன்பான நினைவில் மூழ்கி இருக்கின்றேன்.
பாபா உன் நினைவிலே அமிர்தம் அருந்துகிறேன். பாபா உன் நினைவிலே அமிர்தம் அருந்துகிறேன். அமிர்தம் அருந்துகிறேன். நல்லுறவில் அமைதியின் நிழல் காண்கிறேன். பாபா 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 உன் நினைவினில் அமிர்தம் அருந்துகிறேன். அமிர்தம் அருந்துகிறேன். உன்னுறவற்ற இவ்வுலகின் சுகமென்ன சுகம், உன் துணையை தவிர வேறேது சுகம். கண்மணியாய் உன் கண்ணில் வைத்தாய், கண்மணியாய் உன் கண்ணில் வைத்தாய். மண்ணில் மைந்தராய் வாழ வழி தந்தாய், வாழ வழி தந்தாய். பாபா பாபா உன் நினைவினில் அமிர்தம் அருந்துகிறேன். அமிர்தம் அருந்துகிறேன். உன்னருளின்றி உலகின் வரம் என்ன வரம், உன் உணர்வை தவிர வேறேது இதம். அதிகாலையில் என் நெஞ்சில் வந்தாய், அதிகாலையில் என் நெஞ்சில் வந்தாய். விண்ணில் சாந்தமாய் யோக நிலை தந்தாய், யோக நிலை தந்தாய். பாபா பாபா அமிர்தம் அருந்துகிறேன். பாபா உன் நினைவினில் அமிர்தம் அருந்துகிறேன். அமிர்தம் அருந்துகிறேன். நல்லுறவில் அமைதியின் நிழல் காண்கிறேன். பாபா 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 உன் நினைவினில் அமிர்தம் அருந்துகிறேன். அமிர்தம் அருந்துகிறேன்.